மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன் எனது பார்வையிலிருந்து. தற்பொழுது அனைவருமே காப்போதா சாதாரண தரம், உயர் தரத்தின் பின்னர் பாடசாலையை கல்வியை விட்டு வேறொரு கல்வி கற்பதாக சென்று உயர்தரத்தில் அல்லது உயர்தரம் என்று நான் இங்க குறிப்பிடுவது பிரத்யேகமாக காப்போதா உயர்தரத்துக்கு பின்னர் உள்ள பாடநெறிகள் ஏதாவது ஒன்றை கற்பதாக சென்று அவர்கள் சில விடயங்களிலே சிக்கிக்கொள்வதாக எமக்கு புரிகிறது. மாணவர்கள் பாடங்களை தெரிவு செய்வதில் எவ்வாறான ஒரு முறைமை கையாளப்பட வேண்டும்? இதற்கு கணக்கு விளக்கங்கள் தர வேண்டியது உண்டு. காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு பிறகு உயர்தரத்துக்கு வரும் பொழுது மாணவர்கள் பொதுவாக இன்றைக்கு என்ன பாடங்களை தெரிவு செய்யலாம் பார்த்தால், அதிக மாணவர்கள் காமர்ஸுக்கு போகணும் இருப்பார்கள், வர்த்தகத்துக்கு அல்லது சயின்ஸ் மெடிசினுக்கு போகணும் என்று இருப்பார்கள், அல்லது என்ஜினியரிங் போகணும் இருப்பார்கள். அப்போ எதற்காக இப்படி எல்லாம் பிள்ளைகள் போன்றார்? சாதாரணமாக குழந்தையிலிருந்து எங்களுடைய கல்வி முறையிலே ஒவ்வொரு பிள்ளைக்கும் எந்தெந்த திறமை இருக்கின்றது. ஒரு பிள்ளைக்கு சங்கீதத்திலே திறமை இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு தர்க்க ரீதியாக சிந்திக்கிற திறமை இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு நடன ரீதியாக திறமை இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு கலட்டி போட்டி என்ஜினியரிங். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன விதத்திலே அந்த குழந்தைகளுடைய திறமைகள் இருக்கின்றது என்பதை பார்த்து, ஒரு குடும்பத்திலேயே ஒரு 4 பிள்ளை இருந்தா 4 பிள்ளைக்கு 4 விதமான திறமைகள். அதை அந்தந்த விதத்திலே அந்த குழந்தைகளை உள்ளாக்குகின்ற அறிவும் அந்த ஆற்றலும் பெற்றோர்களுக்கு இல்லை. அதன் பின்பு பாடசாலைக்கு சென்றால் பாடசாலையிலும் அந்த குழந்தை ஒவ்வொன்றுடைய திறமைகளை கண்டு அதற்கேற்ப உள்ளாக்கக்கூடிய விதத்திலே இங்கே கல்வி முறைகளும் இல்லை. வெளிநாடுகள் அப்படி இல்லை. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திறமைகள், அதை கண்டுணர்ந்து அதற்கேற்ற விதத்திலே அந்தந்த பிள்ளைகளை மேலே கொண்டு போகக்கூடிய விதத்திலே பெற்றோர்களுக்கும் தேவை, ஆசிரியர்களுக்கும் தேவை, அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையும் தேவை. அப்படி இருந்தால் இந்த நாட்டிலே நாங்கள் அந்தந்த பிள்ளைகளை சரியான விதத்திலே வழிநடத்தி, இப்ப அதிகமா பார்த்தால் அப்பா அம்மா, சில பேர் அப்பா அடுப்பமே அவரால் செய்ய முடியாத பிள்ளை மூலம் சாதிக்க பார்க்கிறார். அவருக்கு டாக்டரா போகணும்னு ஆசை இருந்தது, அது நடக்கலைன்னா பிள்ளை மூலமா சாதிக்கிறது. அந்த பிள்ளைக்கு அந்த விதமான ஒரு 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 ஆற்றல் இல்லாமல் இருந்தால் அந்த பிள்ளைக்கு பாடத்தை வெறுப்பணும். இதை உணர்ந்து பிள்ளையுடைய மனநிலை என்ன, அதற்கு என்னென்ன ஆற்றல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நுழைந்துதான் இந்த குழந்தைகளை சரியான விதத்தில் வழிநடத்த கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk